ஹே கைஸ், இன்றைய கண்டுபிடிப்பு பார்ப்போம். 2007ஆம் ஆண்டு இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகத்தின், அதாவது நாசிக்னு சொல்லுவாங்க, நாசிக் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது. இதில் நாசிக் பார்த்திங்கன்னா சர்வதேச விமான சேவையையும், நாசில் 1 பார்த்திங்கன்னா உள்நாட்டு சேவை மற்றும் அண்டை பகுதியில் உள்ள தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சேவைகளையும் அளிக்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஏர் இந்தியா பார்த்திங்கன்னா வெளிநாட்டு விமான சேவையும், இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா உள்நாட்டு விமான சேவையும் வழங்குகிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2007 வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு நாசிக் அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நாசிக் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சர்வதேச விமான சேவை அளிக்கிறது. நாசில் 1 பார்த்திங்கன்னா உள்நாட்டு மற்றும் அண்டை பகுதியில் உள்ள தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சேவைகளை அளிக்கிறது. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ இந்தியாவில் மொத்தம் 19 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. ஸோ 80 மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள 25 சிவில் விமான போக்குவரத்து சேவை பார்த்திங்கன்னா உள்நாட்டு விமான சேவைகளை அளிக்கிறது. ஓகே எஸ், தேங்க்யூ. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். சென்னையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு யாரோடைய பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அண்ணான்னு சொல்லுவாங்க, அதாவது அறிஞர் அண்ணாவோட பேர் தான். ஸோ அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னையில் இருக்குது. ஸோ காமராஜர் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருக்குது சென்னையில். ஸோ காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ்.